மிட் நைட் சன்னோட நாடுன்னு இந்த நாட்டை அழைக்கிறாங்க. ஏன்னா அங்க சூரியன் மறையறதே தெரியல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கலாம். ஆனா இந்த நாட்டோட சில பகுதிகளில் 6 மாசம் பகலு 6 மாசம் ராத்திரி இருக்கும். ராத்திரியில கூட சூரியன் ஆகாசத்திலே தெரியும். அங்க இருட்டு சில மாசங்கள் வரை வராது. இன்னும் சில மாசங்கள் முழுக்க சூரியனே தெரியாது. பிரகிருதியோட அழகு பத்தி பேசினா பூமியில வேற எங்கேயும் தெரியாத அற்புதமான காட்சிகள் இங்க தெரியும். ஆகாசத்துல பச்சை, நீலம், ஊதானு நிறங்கள்ல ஆடற நார்தர்ன் லைட்ஸ், ஆழமான ஃபியார்ட்ஸ், ஏரிகள் எல்லாம் தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த நாட்டு பொண்ணுங்க உலகத்திலேயே அதிக அழகா இருக்காங்கன்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. அழகு மட்டும் இல்ல, அவங்க லைஃப் ஸ்டைல், கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ஸ்பெஷல். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற நாடு நார்வே. நார்வே பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாத அமேசிங் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரை தவறாம பாருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க சப்போர்ட்டா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. So let's start the journey into the magical land of Norway. நார்வே யூரோப் கண்டத்துல ஸ்காண்டினேவியா ரீஜன்ல இருக்கிற அழகான நாடு. இதுக்கு கிழக்குல ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா இருக்கு. மேற்கு பக்கம் முழுக்க அட்லாண்டிக் ஓஷனால சூழப்பட்டிருக்கு. இந்த நாட்டோட தலைநகரம் ஓஸ்லோ. நார்வே கரன்சி பேரு நார்வேஜியன் குரோன். இத சுருக்கமா NOKன்னு சொல்றாங்க. இந்த நாட்டு ஜனத்தொகை சுமார் 56 லட்சம் பேர் மட்டுமே. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், நார்வேவ லேண்ட் ஆஃப் தி மிட்நைட் சன்னு அழைக்கிறாங்க. ஏன்னா கோடை காலத்துல சில பகுதிகளில் சூரியன் மறையறதே இல்ல. 24 மணி நேரமும் சூரியன் ஆகாசத்துல பிரகாசிச்சுட்டே இருக்கும். அதாவது நள்ளிரவு நேரத்துல கூட சூரியனை பார்க்கலாம். அதிகாலை முழுக்க தலைகீழா மாறிடும். சில பகுதிகளில் 24 மணி நேரமும் இருட்டுதான், சூரியனே தெரியாது. இது பூமியோட டில்ட், எர்த் டில்ட் காரணமா நடக்குது. பூமி தன் அச்சுல சாய்ந்து சுத்துறதால இந்த அற்புதமான பிரகிருதி நிகழ்வுகள் நடக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நார்வேல ஜெயில்கள் உலகத்திலேயே மிக லக்ஸரி ஜெயில்ஸ்னு பேர் வாங்கியிருக்கு. இங்க கைதிகளுக்கு டிவி, மியூசிக் ஸ்டூடியோ, குக்கிங் ரூம் கூட இருக்கு. அவங்க நம்பிக்கை ரொம்ப கிளியரா இருக்கு. தண்டனைனா சுதந்திரத்தை மட்டும் கட்டுப்படுத்துறது, வலி கொடுக்கறது இல்ல. உலகத்துல அந்த அதிக எலக்ட்ரிக் கார்கள் யூஸ் பண்ற நாடு நார்வே. இங்க ரோட்ல பார்க்கறது பெட்ரோல் கார்கள் இல்ல, டெஸ்லா மாதிரி எலக்ட்ரிக் கார்கள் தான். குறிப்பா டெஸ்லா கார்கள் ரொம்ப காமனா தெரியும். ஏன்னா நார்வே கவர்மெண்ட் என்வாயர்மெண்ட் ப்ரொடக்ட் பண்றதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கு ஸ்பெஷல் சப்சிடி, டாக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்குது. உலகத்துல பார்க்க வேண்டிய அற்புதமான நேச்சுரல் பீனாமினால ஒன்னு ஆரோரா போரியாலிஸ். இத நார்தர்ன் லைட்ஸ்னு சொல்றாங்க. நார்வேல டிராம்ஸ் ரீஜன் இந்த ஆரோராவை பார்க்க உலகத்திலேயே பெஸ்ட் பிளேஸ்னு ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ராத்திரி ஆகாசத்துல பச்சை, நீலம், ஊதா கலர்ல லைட்ஸ் தெரியும். அதை பார்த்தா நாம ஏதோ மேஜிக் உலகத்துல போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். இந்த லைட்ஸ் சூரியன்ல இருந்து வர்ற சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டச் ஆகி வளிமண்டலத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதால ஃபார்ம் ஆகுது. ஆனா அங்க ஆளுங்க இந்த லைட்ஸ் தேவர்களோட டான்ஸ்னு நம்புறாங்க. உண்மையா இல்லையான்னு விடுங்க, அந்த காட்சி மெய்யாவே மந்திரம் மாதிரி மயக்குது. இன்னும் நார்வேவ உலகத்துக்கு ஸ்பெஷலா இன்ட்ரோடியூஸ் பண்ணின மற்றொரு அற்புதம் ஃபியார்ட்ஸ். குறிப்பா ஜெராங்கர் ஃபியார்ட், சோக்னே ஃபியார்ட் உலக ப்ராப்ளம். இவை சாதாரண கடற்கரை இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கிளேசியர்ஸ் ஊருகி மலைகளுக்கு நடுவுல ஆழமான பள்ளத்தாக்குகளை உருவாக்கினப்போ இந்த ஃபியார்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. சில ஃபியார்ட்ஸோட ஆழம் 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அந்த உயரமான மலைகள், ஆழமான நீல நிற தண்ணி பார்த்தவங்களுக்கு லைஃப் டைம் மெமரி ஆகும். இவை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த நாட்டுல லிட்ரசி ரேட் கிட்டத்தட்ட 99% அருகில இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாரும் படிச்சவங்க. இங்க எஜுகேஷன் ஃபுல்லா ஃப்ரீ. சின்ன குழந்தைங்கள இருந்து உயர்கல்வி வரை கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. அதனால லிட்ரசி ரேட் ரொம்ப ஹை. ஒவ்வொரு வருஷமும் உலக பிரபல நோபல் பரிசு இந்த நாட்டுல தான் கொடுக்கப்படுது. உலகத்துல எல்லா ஊர்ல இருந்தும் பிரபலங்கள் அங்க வராங்க. உலகத்திலேயே அதிக நீளமான ரோடு டன்னல் இந்த நாட்டுல இருக்கு. அதோட நீளம் சுமார் 24.5 கிலோமீட்டர். ஒரு தடவை இமேஜின் பண்ணுங்க, 24.5 கிலோமீட்டர் பூமிக்குள்ள டிரைவ் பண்ணணும். உண்மையாவே அற்புதம் தானே? ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிசைன் இருக்கு. நம்ம டிரைவ் பண்ணும்போது போர் அடிக்காம இருக்கிறதுக்காக டன்னல்ல ஸ்பெஷல் லைட்டிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க. கலர்ஃபுல் லைட்ஸ், கிரியேட்டிவ் டிசைன்ஸ், இப்படி ட்ரிப் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த நாட்டுல கிரைம் ரேட் ரொம்ப குறைவு. இங்க போலீஸ் கிட்ட ரொம்ப சமயம் ஆயுதமே இருக்காது. ஏன்னா மக்களுக்கு நடுவுல ட்ரஸ்ட் ரொம்ப அதிகம். கவர்மெண்ட் மேல ஒருத்தர் நம்பிக்கை அதிகம். அதனால லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் இந்த நாடு உலகத்துல அதிக மீன் எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகள்ல ஒண்ணு. குறிப்பா சால்மன் ஃபிஷ் ரொம்ப ஃபேமஸ். ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி இங்க எகானமிக்கு ரொம்ப முக்கிய பார்ட். எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசினா இங்க மெயினா ஹைட்ரோ பவர் யூஸ் பண்றாங்க. அதாவது தண்ணி மூலமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றாங்க.
இப்போ ஒரு த்ரில்லிங் ஃபேக்ட் சொல்றேன். இந்த நாட்டுல ஸ்வால்பாட்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க மனுஷங்களை விட போலார் பியர்ஸ் அதிகம். ஆமா, அங்க வெளியில போகும்போது கையில ஆயுதம் மாதிரி எடுத்துட்டு போறது காமன். ஏன்னா எப்ப போலார் பியர் எதிரா வரும்னு தெரியாது. அங்க லைஃப் உண்மையாவே அட்வென்ச்சரஸா இருக்கும். நார்வே கடல்ல ரொம்ப அற்புதமான சீ கிரியேச்சர்ஸ் தெரியும். ப்ளூ வேல்ஸ், ஆர்கர்ஸ், ஹம்பேக் வேல்ஸ் மாதிரி பெரிய திமிங்கலங்கள் இங்க அதிகம். வேல் வாட்சிங்குக்காக உலகத்துல எல்லா ஊர்ல இருந்தும் டூரிஸ்ட் ஸ்பெஷலா நார்வேக்கு வராங்க. நார்வே உலகத்துல ஜெண்டர் ஈக்வாலிட்டியில முன்னாடி இருக்கிற நாடுகள்ல ஒண்ணு. அதாவது இங்க பொம்மனைங்க ஆம்பளைங்க எல்லா ஃபீல்ட்லயும் சமமா பாக்குறாங்க. ஜாப், பாலிடிக்ஸ், பிசினஸ் எல்லாத்துலயும் பொம்மனைங்களுக்கு சம வாய்ப்பு. இங்க பார்லிமெண்ட்ல கூட பொம்மனைங்க பெர்சன்டேஜ் ரொம்ப ஹை. கல்யாணத்துக்கு அப்புறமும் பொம்மனைங்க ஜாப் பண்றது இங்க சாதாரண விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். ஒரு நாள் உலகம் முழுக்க பெரிய டிசாஸ்டர் ஃபேஸ் பண்ணினா, யுத்தங்கள் நடந்தா, அணுவெடிப்புகள் நடந்தா, கிளைமேட் சேஞ்சால பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்தா எப்படி இருக்கும்? மனுஷனுக்கு சாப்பிட எதுவும் இல்லாம பயிர்கள் முழுக்க நாசமா போனா எப்படி இருக்கும்? அந்த சிச்சுவேஷனை ஒரு தடவை யோசிச்சா பயமா இருக்கும் தானே? அப்படி ஒரு சிச்சுவேஷனை முன்கூட்டியே யோசிச்சு நார்வேல ஸ்வால்பாட் ஏரியால ஒரு ஸ்பெஷல் சீட் வால்ட் கட்டியிருக்காங்க. அங்க அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், காய்கறி, பழ விதைகள் உலக நாடுகள்ல இருந்து கலெக்ட் பண்ணி லட்சக்கணக்கான விதைகளை சேவ் பண்ணியிருக்காங்க. அங்க டெம்பரேச்சர் ரொம்ப குறைவா இருக்கிறதால அங்கதான் கட்டியிருக்காங்க. நார்வே நாட்டோட நேஷனல் ஃபுட் பேரு ஃபாரிகால். இது ரொம்ப சிம்பிள், ஆனா ஸ்பெஷல் டிஷ். மட்டன் பீசஸ், கேபேஜ், மிளகு போட்டு ஸ்லோ குக் பண்ணி செய்றாங்க. குளிர்காலத்துல இத ரொம்ப சாப்பிடுறாங்க. குளிருக்கு தாங்குற மாதிரி உடம்புக்கு வெப்பம் கொடுக்கிற டிஷ் இது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நார்வேல சிலர் இன்னும் வேல் மீட் கூட சாப்பிடுறாங்க. இங்க சால்மன் ஃபிஷ்ஷோட ஸ்மோக்டு சால்மன், கிரில்டு சால்மன் ரொம்ப ஃபேமஸ். இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் பேரு ராக் ஃபிஷ். இந்த மீனை ஒரு சில மாசம் உப்புல ஊற வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிடுறாங்க. அதோட ஸ்மெல் பயங்கரமா இருந்தாலும் அவங்க ரொம்ப இஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நார்வேல பிரவுன் சீஸ் ரொம்ப ஃபேமஸ். இது நார்மல் சீஸ் மாதிரி இல்ல, கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். பிரெட் மேல போட்டு சாப்பிடுறாங்க. இங்க ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட் பிரெட் கூட இருக்கு. உருளைக்கிழங்கு போட்டு செய்யற இந்த பிரெட் ஐ பட்டர், சர்க்கரை கலந்து சாப்பிடுறாங்க. இத பண்டிகை சமயத்துல ரொம்ப சாப்பிடுறாங்க. நார்வேல பொம்மனைங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க நேச்சுரல் லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஹெவி மேக்கப்புக்கு பதிலா லைட், சிம்பிள் ஸ்டைலை ரொம்ப இஷ்டப்படுறாங்க. ரொம்ப பேருக்கு பிளான்ட் ஹேர், ப்ளூ அல்லது கிரீன் கலர் கண்கள் இருக்கும். ஹெல்தி லைஃப் ஸ்டைலால அவங்களுக்கு நேச்சுரல் க்ளோ ஸ்கின் இருக்கும். அங்க குளிரான வெதரும் ஸ்கின் ஃப்ரெஷ்னஸுக்கு ஒரு காரணம். நார்வே பொம்மனைங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நேர்மையா இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் கிளியரா பேசுறது அவங்க கேரக்டர். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அவங்க ரொம்ப அட்வென்ச்சரஸ். ஹைக்கிங், ஸ்கீயிங், ஸ்னோ ஸ்போர்ட்ஸ், கேம்பிங் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தரா பண்றதும் அவங்களுக்கு சாதாரணம். டேட்டிங் கல்ச்சரும் ரொம்ப ஓப்பனா இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபுல்லா ஈக்வாலிட்டி பேஸ்டா இருக்கும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அவங்க நம்புறாங்க. இங்க ஃபோர்ஸ்டு மேரேஜஸ் ரொம்ப ரேர். ஒவ்வொரு பர்சனும் தன் லைஃப் பார்ட்னர் தானே சூஸ் பண்ணிக்கிறாங்க. நார்வேல அழகுனா ஜஸ்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்ல, கான்ஃபிடன்ஸ், சிம்பிளிசிட்டி, நேச்சர் லவ்விங் ஆட்டிடியூட், இண்டிபெண்டன்ட் மைண்ட் செட், இவையெல்லாம் யார்ல இருந்தாலும் அவங்க தான் உண்மையான அழகானவங்கன்னு நம்புறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ நார்வேயோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.